friends, welcome to Technova Academy. இந்த வீடியோல வெப் டெவலப்மெண்ட் பத்தி லேர்ன் பண்ண போறோம். Today website designing-ல நம்ம பார்க்க போற கான்செப்ட் Introduction to Front-End, HTML and CSS. So இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. By the end of this video உங்களுக்கு Front-End, HTML, CSS-னா என்ன, அது எந்த பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம், வெப்சைட்ல என்ன மாதிரி எல்லாம் டிசைனிங்க்கு யூஸ் பண்றாங்க, அந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். So let's get started. What is Front-End? ஸோ இப்போ நம்ம ஒரு அமேசான் வெப்சைட் இருக்கு. ஸோ அந்த மாதிரி அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி வியூ பண்ணும்போது உங்களுக்கு என்னெல்லாம் வியூ ஆகும்? அமேசான் லோகோ, சர்ச் பார், தென் சர்ச் ஐகான், சிமிலரா பட்டன்ஸ், ஆட் டு கார்ட் பட்டன், தென் ஹெட்டிங்ஸ், பேராகிராஃப்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் எண்ட்ல நம்ம பண்ற டிசைனிங் யூசர்னால வியூ பண்ண முடியும். ஸோ யூசர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி ஷோ ஆகிற எல்லா அவுட்புட்டுமே உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட் வச்சு டிசைன் பண்றது. For example, button, text boxes, images, menus, colors and layouts. இது எல்லாமே comes under உங்களுக்கு front end. Front endங்கிறது நம்ம என்ன பார்க்குறோம், வெப்சைட்ல இருந்து நம்ம என்ன பார்க்குறோம், அது என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு front end. Why front end is used? ஸோ front end நம்ம எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்றதுக்காக தான் நம்ம ஃப்ரண்ட் எண்ட் யூஸ் பண்றோம். ஸோ நம்ம அந்த வெப்சைட்ல கொடுக்குற கண்டென்ட்ஸ், இமேஜஸ் எல்லாத்தையுமே விஷுவலா உங்களுக்கு ஷோ பண்றதுக்காக தான் இந்த ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்றோம். வேர் ஃப்ரண்ட் எண்ட் இஸ் யூஸ்ட். ஸோ ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ்ல எங்கெல்லாம் ஃப்ரண்ட் எண்ட் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இதுல பார்க்க போறோம். ஸோ வெப்சைட்ஸ்ல கூகுள், அமேசான், யூடியூப் இந்த மாதிரி எல்லாமே வெப்சைட்ஸ்ல யூஸ் பண்றாங்க. வெப் அப்ளிகேஷன், ஜிமெயில், நெட்ஃபிளிக்ஸ், ஃபேஸ்புக் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மொபைல் ஆப் இன்டர்ஃபேஸஸில் ரியாக்ட் நேட்டிவ் அண்ட் ஃப்ளட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அட்மின் டேஷ்போர்ட்ஸில் அனாலிட்டிக்ஸ் அண்ட் சிஎம்எஸ் டூல்ஸில் யூஸ் பண்ணுறாங்க உங்களுக்கு ஃப்ரண்ட் எண்ட். வாட் இஸ் HTML? ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். வெப் பேஜோட ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் HTML. ஸோ HTML-ல வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற ஹெட்டிங்ஸ், பேராகிராஃப், இமேஜஸ், லிங்க்ஸ் அது எல்லாத்தையுமே டிஸ்பிளே பண்றதுக்காக யூஸ் பண்ற HTML tags தான் நம்ம எலிமெண்ட்ஸ்னு டிஃபைன் பண்ணுவோம். Why HTML is used? ஸோ வெப் பேஜோட ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்றதுக்காக தான் HTML யூஸ் பண்றோம் அப்படிங்கறது நான் ப்ரீவியஸா சொன்னேன் இல்லையா? ஸோ இதுல பாருங்க அந்த HTML பேஜோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. ஹெட்டர் செக்ஷன், ஃபூட்டர் செக்ஷன், நேவிகேஷன் பார், பாடி கண்டென்ட். ஸோ ஒரு வெப்சைட்டுங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி அலைன்மெண்ட்ல தான் ஷோ ஆகும். அந்த மாதிரி ஒரு வெப் பேஜோட ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்றதுக்காக தான் நம்ம இந்த HTML யூஸ் பண்றோம். சிமிலரா அதுல டிஸ்பிளே ஆகிற டெக்ஸ்ட், இமேஜஸ், வீடியோஸ், ஃபார்ம்ஸ், தென் லிங்க்ஸ், ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு கொடுக்குற ஹைப்பர் லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு HTML யூஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்றது தான். வேர் HTML இஸ் யூஸ்ட். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற மோரலஸ் எல்லா வெப்சைட்லேயுமே உங்களுக்கு HTML tags யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இமெயில்ஸ், லேண்டிங் பேஜஸ், வெப்சைட் டெம்ப்ளேட்ஸ் டிசைன் பண்ணுறதுல, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக். ஸோ இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸில் உங்களுக்கு HTML tags இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ வெறும் HTML tags மட்டும் யூஸ் பண்ணி நம்மளால ஒரு ஃபுல் வெப்சைட்டை டிசைன் பண்ண முடியாது. யூசிங் CSS அண்ட் JavaScript இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் நம்மளால ஒரு ஃபுல் வெப்சைட்டை அட்ராக்டிவாகவும் ரெஸ்பான்சிவாகவும் டிசைன் பண்ண முடியும். வாட் இஸ் CSS? Cascading Style Sheet. ஸோ CSS எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம HTML-ல டிஸ்பிளே பண்ணுற ஹெட்டிங்ஸ், பேராகிராஃப், இமேஜஸ், லிங்க்ஸ் இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்க்கு ஸ்டைல் அப்ளை பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த CSS யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கண்டென்ட்டோட கலர் சேஞ்ச் பண்ணுறது, ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட்டுக்கு ஸ்பேஸ் அப்ளை பண்ணுறது, பார்டர் அப்ளை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டைலிங்ஸ் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம CSS யூஸ் பண்ணி தான் பண்ணணும். டைப்ஸ் ஆஃப் CSS. CSSல உங்களுக்கு 3 டைப்ஸ் இருக்கு. இன்லைன் CSS, இன்டர்னல் CSS, எக்ஸ்டர்னல் CSS. ஃபர்ஸ்ட் இன்லைன் CSS. நம்ம யூஸ் பண்ற ஹெட்டிங், பேராகிராஃப் டேக்ஸோட ஓப்பன் டேக்ல ஸ்டைல ஆட்ரிபியூட்டா யூஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்றது இன்லைன் CSS. ஸோ இன்லைன்ல நீங்க ஸ்டைல் அப்ளை பண்ணும்போது மல்டிபிள் ஹெட்டிங் டேக்ஸ் நீங்க பாடி டேக்ல யூஸ் பண்ணியிருந்தாலும் ஸ்பெசிஃபிக்கா நீங்க எதுல ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த ஸ்பெசிஃபிக் ஹெட்டிங்ல மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்டைலிங் ரிஃப்ளெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் இன்டர்னல் CSS. வித்தின் ஸ்டைல் டேக்குள்ள ப்ராப்பர்ட்டி ரைட் பண்றது உங்களுக்கு இன்டர்னல் CSS. ஸோ இன்டர்னலா நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை ரைட் பண்ணும்போது பாடி டேக்ல ஓவராலா ரிஃப்ளெக்ட் ஆகும். மல்டிபிள் ஹெட்டிங்,
மல்டிபிள் பேராகிராஃப் டேக்ஸ்ல நீங்க கொடுத்துருக்க ஸ்டைலிங் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஓவராலா ரிஃப்ளெக்ட் பண்ணணும் அப்படின்னா இன்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணணும். லாஸ்ட் external CSS. So external CSSல ப்ராப்பர்ட்டியை செப்பரேட் ஃபைலா ரைட் பண்ணுவோம். .css எக்ஸ்டென்ஷன்ல ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஃபைலில் உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ரைட் பண்ணிட்டு நீங்கள் ரைட் பண்ண அந்த CSS ஃபைலையும் HTML ஃபைலையும் லிங்க் பண்ணுறதுக்காக லிங்க் டேக் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நீங்கள் மல்டிபிள் HTML ஃபைல்ஸோட லிங்க் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஸோ சிங்கிள் லைன்ல ப்ராப்பர்ட்டி ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு இன்லைன் CSS, ஓவரால் ரிஃப்ளெக்ஷனுக்கு இன்டர்னல் CSS யூஸ் பண்ணணும். அட் லாஸ்ட்ல எக்ஸ்டர்னல் CSS மல்டிபிள் HTML ஃபைல்ஸோட லிங்க் பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்றதுக்காக ரீயூஸ் பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் எக்ஸ்டர்னல் CSS. ஸோ 3 CSS டைப்ஸோட டிஃப்ரென்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லொகேஷன். இன்லைன் CSSங்கிறது வித்தின் டேக்குள்ளேயே ப்ராப்பர்ட்டி ரைட் பண்ணிடுவோம். இன்டர்னல் CSSங்கிறது ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணி நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸ் ரைட் பண்ணுவோம். எக்ஸ்டர்னல்ங்கிறது செப்பரேட் ஃபைலா ரைட் பண்றது. சிமிலரா கோட் ரீயூசபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்லைன்ல கோடை ரீயூஸ் பண்ண முடியாது. இன்டர்னல்ல ஸ்பெசிஃபிக்கா அந்த ஃபைல்குள்ள மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரீயூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னல்ங்கிறது மல்டிபிள் ஃபைல்ஸோட லிங்க் பண்ணி நீங்க திரும்ப திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்லைன்ல ஃபாஸ்டரா இருக்கும், இன்டர்னல்ல மீடியமா இருக்கும். எக்ஸ்டர்னல்ல மோஸ்ட் ப்ராபப்ளி லார்ஜ் சைட்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட் யூஸ் பண்ணுவோம். Why CSS is used? வெப்சைட்ல நம்ம டிஸ்பிளே பண்ற கண்டென்ட்ஸ்க்கு ஸ்டைலிங் அப்ளை பண்றதுக்காக தான் CSS யூஸ் பண்றோம். மோஸ்ட் ப்ராபப்ளி வெப் பேஜஸ்ல நம்மளோட கண்டென்ட்ஸ் அட்ராக்டிவா டிஸ்பிளே ஆகிறதுக்கு தென் ரெஸ்பான்சிவா டிஸ்பிளே ஆகிறதுக்காக தான் நம்ம இந்த CSS யூஸ் பண்றோம். Where CSS is used? ஸோ வெப்சைட்ஸில் HTML டேக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ண எல்லா கண்டென்ட்ஸ்க்கு ஸ்டைலிங் அப்ளை பண்ணுறதுக்காகவும் CSS யூஸ் பண்ணுவோம். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வெப்சைட்ஸ், வெப் அப்ளிகேஷன்ஸ், UI UX டிசைனிங்கில், இமெயில் டெம்ப்ளேட்ஸ், மொபைல் வெப் இன்டர்ஃபேஸ் இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா CSS ஸ்டைலிங் அப்ளை பண்ணியிருப்பாங்க அலாங் வித் HTML கோட். வாட் ஆர் எலமெண்ட்ஸ் அண்ட் செலக்டர்ஸ்? ஸோ HTML நம்ம கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டேக்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஹெட்டிங் டேக், பேராகிராஃப் டேக், அது எல்லாமே உங்களுக்கு எலமெண்ட்ஸ். ஸோ எலமெண்ட் அப்படிங்கிறது ப்ரௌசரில் யூசர் கொடுக்குற கண்டென்ட்டை எந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் உங்களுக்கு அந்த எலமெண்ட்ஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பேராகிராஃப் டேக்ல நீங்கள் கண்டென்ட் கொடுக்கும்போது பேராகிராஃபாக டிஸ்பிளே ஆகும், ஹெட்டிங் டேக்ல கொடுக்கும்போது ஹெட்டிங்காக டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் கொடுக்குற டேக்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களோட கண்டென்ட் ப்ரௌசரில் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் செலக்டர்ஸ். நீங்கள் வெப்சைட்டில் கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணும்போது எந்த எலமெண்ட்டை கால் பண்ணி டிஸ்பிளே பண்ணீங்களோ அந்த எலமெண்ட்டை கால் பண்ணி ஸ்டைல் அப்ளை பண்ணுறது தான் உங்களுக்கு செலக்டார்ஸ். ஸோ ஸ்டைலிங்குள்ள நம்ம அந்த எலமெண்ட்டை கால் பண்ணும் போது அதை செலக்டார்ஸ்னு சொல்லுவாங்க. வாட் ஆர் அட்ரிபியூட்ஸ்? நம்ம கொடுக்குற எலமெண்ட்டை பற்றின அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது தான் உங்களுக்கு அட்ரிபியூட். ஸோ சிமிலராக அதோட சின்டெக்ஸ் பாருங்க. டேக் நேம் ஃபர்ஸ்ட் வரும், தென் provided by அதோட attribute name and value. ஸோ எக்ஸாம்பிளில் இமேஜ் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் SRC அண்ட் ஆல்ட்டுங்கிறது உங்களோட அட்ரிபியூட்ஸ். ஸோ SRCயில் இமேஜோட நேம் கொடுப்பேன், ஆல்ட்டில் இமேஜ் லோட் ஆகலை அப்படின்னா எனக்கு என்ன டெக்ஸ்ட் ஷோ ஆகணுங்கிறத தான் அந்த ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஆங்கர் டேக் லிங்க் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. HREFல எனக்கு எந்த வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகணுங்கிறத வெப்சைட்டோட URL கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் அட்ரிபியூட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்ம பேசிக் HTMLோட ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் டாக் டைப் HTML. ஸோ இந்த லைன் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசருக்கு நம்ம யூஸ் பண்ணுற HTML வெர்ஷனை நோட்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த லைன். இது மேண்டிட்டரி லைன் கிடையாது. இந்த லைன் இல்லாமையும் உங்களுக்கு கோட் ரன் ஆகும். ஸோ மெயின் டேக் ஃப்ரம் உங்களுக்கு அந்த HTML டேக்லேருந்து தான். ஸோ HTML ஓப்பன் டேக், லாஸ்ட்ல க்ளோசிங் டேக். ஸோ அந்த HTML டேக் தான் உங்களோட ரூட் அண்ட் பேரண்ட் எலிமெண்ட். வித்தின் அந்த டேக்குள்ள தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா வெப்சைட் டிசைன் பண்ணுவோம். ஸோ இதில் உங்களுக்கு 2 மெயின் டேக்ஸ் இருக்கு வித்தின் இந்த HTML டேக்ல, ஹெட் டேக் அண்ட் பாடி டேக்.
ஸோ ஹெட் டேக்ல நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி ஸ்டைல் அப்ளை பண்ணலாம், டைட்டில் டிஸ்பிளே பண்ணலாம், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ஃபைலை லிங்க் பண்ணலாம். தென் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் டேக்ல டைட்டில் மட்டும் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் டைட்டில் கொடுக்கல அப்படின்னா வெப் பேஜோட டாப்ல நீங்கள் சேவ் பண்ண ஃபைலோட நேம் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ எனக்கு ஃபைல் நேம் ரிஃப்ளெக்ட் ஆக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் டைட்டில் டேக் யூஸ் பண்ணி டைட்டில் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ டைட்டில் எப்போவுமே டாப் ஆஃப் தி வெப் பேஜில் தான் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் டிஸ்பிளே பண்ணுற வெப்சைட்டில் இருக்க பாடி கண்டென்ட்ஸ் எல்லாமே வித்தின் நீங்கள் பாடி டேக்குள்ளே கொடுக்குற கண்டென்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஹெட்டிங் டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா ஹெட்டிங் டேக் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஹெட்டிங் டேக் ஃப்ரம் H1லேருந்து H6 வரைக்கும் உங்களுக்கு ஹெட்டிங் டேக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ H1ஓட டிஃபால்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 32 பிக்சல்ஸ். அதுலேருந்து உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். இருக்கிறதுலேயே லீஸ்ட் ஹெட்டிங் H6, இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஹெட்டிங் H1. ஸோ உங்களுக்கு எந்த ஹெட்டிங்கோட சைஸ் வேணுமோ அந்த ஹெட்டிங் சைஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் ஹெட்டிங் டிஸ்பிளே பண்ணிக்கலாம் உங்களோட வெப்சைட்டில். தென் பேராகிராஃப் டேக். ஸோ பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி நான் பேராகிராஃப் கண்டென்ட் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வெறும் கண்டென்ட்டை மட்டும் டிஸ்பிளே பண்ணுறது HTML, ஹைப்பர்டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். ஸோ HTMLல நம்ம இந்த மாதிரி வெறும் கண்டென்ட்டை மட்டும்தான் டிஸ்பிளே பண்ண முடியும். இந்த கண்டென்ட்டுக்கு நான் ஏதாவது ஸ்டைலிங் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நம்ம இனிமேல் தான் CSS அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம வெப்சைட்டில் டிஸ்பிளே பண்ண ஹெட்டிங் அண்ட் பேராகிராஃப் கண்டென்ட்ஸுக்கு CSS யூஸ் பண்ணி இன்லைனில் ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இன்லைனில் ஸ்டைல் அப்ளை பண்ணும் போது எலிமெண்ட்டோட ஓப்பன் டேக்ல ஸ்டைலை ஆட்ரிபியூட்டாக யூஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணுவோம். ஸோ ஸ்டைல் ஈக்குவல் டு கலர் ப்ளூன்னு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா ஹெட்டிங்க்கு. ஸோ அந்த மாதிரி கலர் ப்ளூன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட டெக்ஸ்ட் கலர் ப்ளூவாக சேஞ்ச் ஆகும். சிமிலராக பேராகிராஃப் டேக்ல ஃபாண்ட் சைஸ் 18 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாண்ட்டோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் பேராகிராஃப் டேகுக்கு. ஸோ இதுதான் இன்லைன் CSS. இந்த இன்லைன் CSSல நான் மல்டிபிள் H2 டேக்ஸ் அண்ட் பேராகிராஃப் டேக்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக நான் எந்த லைனில் ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்கனோ அந்த சிங்கிள் லைனில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஸ்டைலிங் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் உங்களுக்கு இன்லைன் CSS. நெக்ஸ்ட் இன்டர்னல் CSS. ஸோ இன்டர்னல் CSSல நான் H1 டேக் யூஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்க ஹெட்டிங்க்கு ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இன்டர்னலாக ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்படின்னா வித்தின் அந்த ஹெட் டேக்குள்ளே ஸ்டைலை டேக்காக யூஸ் பண்ணி தான் நான் அந்த ஸ்டைலிங் அப்ளை பண்ண முடியும். ஸோ வித்தின் அந்த ஸ்டைல் டேக்குள்ளே நான் எந்த எலமெண்ட்டுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ண போகிறேனோ அந்த எலமெண்ட்டை செலக்டராக கால் பண்ணியிருக்கேன். ஸோ H1 டேக்கை கால் பண்ணிவிட்டு கலர் க்ரீன் டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ எனக்கு H1 டேக்ல என்ன ஆகும், டெக்ஸ்ட் கலர் கிரீன் அண்ட் சென்டர் அலைன்மெண்ட்ல டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ பாடி டேக்ல நான் மல்டிபிள் H1 டேக்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த எல்லா H1 டேக்ஸ்லையுமே ஓவராலாக நான் கொடுத்துருக்க அந்த கிரீன் கலர் அண்ட் சென்டர் அலைன்மெண்ட் அப்ளை ஆகும். ஸோ அந்த மாதிரி ஓவராலாக அந்த ஃபைல்குள்ளே மட்டும் எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி இன்டர்னல் CSS யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் external CSS. ஸோ எக்ஸ்டர்னல் CSSல style.cssன்னு ஒரு செப்பரேட் CSS ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபைலில் பாடி டேக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்கள் பாடி டேக்ல என்ன ஸ்டைலிங் அப்ளை பண்ணாலும் ஓவராலாக ஹோல் வெப்சைட்டுக்கும் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஹோல் வெப்சைட்டோட பேக்ரவுண்ட் கலர் லைட் ப்ளூ கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஃபாண்ட் ஃபேமிலி பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு அந்த சர்டைன் HTML ஃபைலில் ரிஃப்ளெக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த CSS ஃபைலை அந்த HTML ஃபைலோட லிங்க் பண்ணணும். ஸோ லிங்க் பண்ணுறதுக்காக லிங்க் டேக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரிலேஷன் ஸ்டைல் ஷீட். ஸோ நான் லிங்க் பண்ண போகிற CSS ஃபைலோட ரிலேஷன் ஸ்டைல் ஷீட். ஸோ அதனால ரிலேஷனில் ஸ்டைல் ஷீட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் HREF ஆட்ரிபியூட்டில் உங்கள் CSS ஃபைலோட நேம் கொடுக்கணும். ஸோ நான் style.cssன்னு சேவ் பண்ணியிருக்கனால அந்த ஃபைல் நேமை நான் HREFல கொடுத்துருக்கேன். ஸோ இன்கேஸ் நீங்கள் வேறு நேம் போட்டு சேவ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபைலோட நேம் தான் நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ நீங்கள் கொடுக்குற CSS ஃபைல் அண்ட் HTML ஃபைல் மோஸ்ட் ப்ராபப்ளி ஒரே லொக்கேஷன் அண்ட் ஒரே ஃபோல்டருக்குள்ளே இருக்க மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா கான்செப்டோட ஓவரால் சம்மரி தான் பார்க்க போகிறோம்.
ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ங்கிறது யூசர் இன்டர்ஃபேஸ் டிசைனிங்காக யூஸ் பண்ணுறது, HTML வெப் பேஜ் ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது, ஸோ அதில் டிஸ்பிளே பண்ணுற ஹெட்டிங், பேராகிராஃப், கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே ஷோ பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் HTML. ஸோ நம்ம டிஸ்பிளே பண்ணுற கண்டென்ட்டுக்கான ஸ்டைலிங் அப்ளை பண்ணுறது CSS உங்களுக்கு. ஸோ இதில் எலமெண்ட்டுங்கிறது நம்ம அந்த டேக்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, ஹெட்டிங், பேராகிராஃப் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டேக்ஸை தான் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். எலமெண்ட்டுங்கிறது ப்ரௌசரில் நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்டை எந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் அந்த எலமெண்ட். ஸோ அந்த எலமெண்ட்டை பற்றின ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது ஆட்ரிபியூட். ஸோ சிஎஸ்எஸ்ல உங்களுக்கு 3 டைப்ஸ் இருக்கு, இன்லைன், இன்டர்னல், தென் எக்ஸ்டர்னல். ஸோ இன்லைன் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்காக சிங்கிள் லைனில் மட்டும் அப்ளை ஆகிற ஸ்டைலிங். இன்டர்னல் சிஎஸ்எஸ்ங்கிறது உங்களுக்கு ஓவராலாக வித்தின் அந்த ஃபைலுக்குள்ள மட்டும் அப்ளை ஆகிற சிஎஸ்எஸ் ஸ்டைல். தென் எக்ஸ்டர்னல்ங்கிறது செப்பரேட் ஃபைலாக சேவ் பண்ணிவிட்டு அந்த செப்பரேட் ஃபைலை மல்டிபிள் HTML ஃபைல்ஸோட நீங்கள் லிங்க் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கோட் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா என்னோட பிளாக் பேஜ் விசிட் பண்ணுங்கள். பிளாக் URL டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கண்டென்ட்டில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் போட்டிருக்க வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குது அப்படின்னா கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ.